Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 4 inverse trigonometry functions கண்டுபிடிக்க போகிறோம். Concept of exercise 4.1 4.1க்குரிய கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, சைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்குள்ளது exercise 4.1. Good. Sine function and sine inverse function குறியது பார்க்க போகிறோம். Sine function and inverse sine function. ஓகே, குட். ஃபஸ்ட்டு வந்து சைன் எக்ஸ்னால் என்ன, அதுக்கு படம் போடணும். சைன் எக்ஸ்னால் என்ன கிராஃப் அப்படின்ட்டு. ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எல்லாம் படித்தது மாதிரி எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கையில் ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இன்புட் எக்ஸ் கொடுக்கையில் அவுட்புட் ஒய் கிடைக்கும். ஆனால் இது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்றனால ஆங்கிள் கொடுக்கணும், தீட்டா கொடுக்கணும். சரியா சொல்கிறது? அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கணும். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா சைன் 0 0. எக்ஸுக்கு 30 டிகிரி அப்படின்றது 30னா π/6 ரேடியனில் 1/2. அடுத்து π/4 கொடுத்தா என்ன ஆகும்? 1/√2. நெக்ஸ்ட்டு 60 டிகிரி கொடுத்தா π/3 √3/2. 90 கொடுத்தா π/2 1. சைன் பை கொடுத்தா, சைன் பைனா சைன் எனிப்பை 0. ஓகே சொல்கிறது? சைன் எனிப்பை 0. அதே மாதிரி சைன் 270 கொடுத்தா -1. சைன் அகைன் 2π கொடுத்தோம்னா 360 0 ஆயிரும். அப்போ இது ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா சொல்கிறது? ரைட். அப்போ இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நம்ம ஃப்ளாட் பண்ணோம்னா, கிராஃபில் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணோம்னா எப்படி இந்த சைன் கிராஃப் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியணும். சரியா சொல்கிறது? ரைட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஆக்சிஸ் போட்டு நான் படம் வரைய போகிறேன். சரிங்களா? இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். நான் பாசிட்டிவ் தான் எடுத்திருக்கேன், அதனால் பாசிட்டிவ் மட்டும் போடுறேன். இது 0. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? எனக்குள்ளே π/6ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து என்ன வச்சுக்கலாம்? π/2 வச்சுக்கிறோம் இந்த இடத்துல. இல்லை எனக்குள்ளே பையன்னு வை, இந்த இடத்துல 2πன்னு வை. இந்த 0வும் பையன் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா, 0வும் பையவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? π/2. அதுதான் இந்த சென்டரில் உள்ள மிடில், π/2. நெக்ஸ்ட்டு இந்த பையவும் 2π ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 3π/2. அதுதான் இந்த மிடில் வேல்யூ. சரியா சொல்கிறது? இதுதான் 3π/2. ஓகே, குட். அப்போ நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, 0ல் ஆரம்பிக்குது, சைன் 0 0க்கு ஆரம்பிக்குது. இந்த இருக்குது 0,0 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு π/2, 1ன்னு வருது. π/2க்கு தான் கணக்கில் 1 வேணால் வச்சுக்கோ. அப்படி பாசிட்டிவ் 1, இங்கே வந்து நெகட்டிவ் 1 வச்சுக்கோ, -1. அப்போ இந்த இடத்துல தான் π/2, 1 இந்த பாயிண்ட், இந்த ரெண்டையும் பிளாட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு π,0னா இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி 2πக்கு 0னா இந்த இடத்துல வந்துடும். 3π/2க்கு என்ன வருது? -1 வருது. அப்படின்னா இதுக்கு நேராக இங்கே வரணும். இதுதான் -1 இந்த இருக்குது. அப்போ கர்வானது வளைவரையானது இப்படி போய் இப்படி வந்து பார்த்துக்கோ, எல்லா பாயிண்ட்டையும் டச் பண்ணிட்டு வர்ற மாதிரி வரணும். இப்படி வந்து கீழே வந்து அப்படி மேலே ஏறுது. இதுதான் சைன் கிராஃப். அப்போ இது மேக்ஸிமம் ரீச் ஆன இடம், ஹைட்டு. அதே மாதிரி இங்கேயும். அப்போ இந்த இடத்துக்கு பேர் ஆம்ப்ளிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆம்ப்ளிடியூடு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? சரியா? இப்போ 1 பீரியட் அப்படின்றது இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது பீரியட் அப்படின்றது வந்து 0 to 2π. நான் சொல்கிற புரியுதா? இது 1 பீரியடுக்குள்ள படம் சைன் கிராஃப். புரியுதான்னு பாரு. இந்த மேக்ஸிமம் ஹைட் ஏறி இருக்குது பற்றியா 1 யூனிட்டு, அதுதான் ஆம்ப்ளிடியூடு அப்படின்றது. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. இதுவும் ஆம்ப்ளிடியூடு தான், கீழே உள்ளதும் ஆம்ப்ளிடியூடு தான். ஓகே, குட். இது 0 to 2πக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு கிராஃபாக. சப்போஸ் ரெண்டுக்கு சேர்த்து போடணும்னா, அதாவது இது பாசிட்டிவ் சைடு மட்டும் போட்டிருக்கேன், நம்மளுக்கு நெகட்டிவ் சைடும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா, சரியா சொல்கிறது? ரைட். ஃபர்தராக கீழே கண்டினியூ பண்ணுவோம். ரைட். இப்போ அதே தான் எடுத்துக்கிறேன் கிராஃபு. அதே கிராஃப் தான். இது எக்ஸு, இது ஒய். மேலே ஒரு லைன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கிராஃப் அதை விட்டு மேலே ஏறாமல் இறங்காமல் இருக்கிறக்காண்டி நானாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது +1க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இது -1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டு. சரியா? ஏன்னா சைன் கிராஃப் வந்து அவ்வளோதான் ஏறி இறங்கும், ஆம்ப்ளிடியூடு 0. அப்போ மேலே இப்படி போயிட்டு இப்படி ஃபர்தர் அப்படி வரும். சரியா சொல்கிறது? ஃபர்தராக இங்கேருந்து இப்படி போகும், ஃபர்தர் அப்படி இறங்கும், ஃபர்தராக இங்கேருந்து இப்படி போகும், ஃபர்தர் அப்படி வரும். புரியுதா? இந்த இடத்த தொடணும், அதை பார்த்துக்க. அதுதான் கிராஃப். அதுக்கு தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ நான் கீழே 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து வந்து இப்படி தொட்டு, சரியா பார்த்துக்கோ பொறுமையாக. கீழே வந்து இந்த இப்படி தொடணும். ஓகே. அதே மாதிரி மேலே அப்படி வந்து இதில் வரணும். அதே மாதிரி கீழே இப்படி வந்து இதில் வரணும். அதே மாதிரி மேலே போய் இப்படி ரிட்டர்ன் திரும்பணும். இதுக்கு நேரம் இந்த ஆக்சஸ் கோடு மேலே மேக்ஸிமம் ரீச் ஆகிறது ஆம்ப்ளிடியூட். இதுதான் சைன் கிராஃப். சரியா சொல்கிறது? இப்போ நான் வந்து இங்கே 0 ஃபிட் பண்ணுறேன், இங்கே sin π போடுறேன், இங்கே 2π போடுறேன், இங்கே 3π போடுறேன், இங்கே 4π. கவனிச்சுக்கிறோம்லாம். இங்கே -π, -2π, -3πன்னு போடுறேன். சரிங்களா சொல்கிறது? -3π. இன்னொன்று போடுறனாலும் போட்டுக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்க. இப்படி இறங்கி இப்படி வந்துச்சுன்னா இது இங்கே வரணும். சரி, இப்படி போட்டுக்க. அந்த இடம் வந்து இந்த இடம் வந்து -4π அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆக்சஸ். இது ஆக்சஸ்ரா எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ரைட். இப்போ இது ரெண்டுக்கு இடையில 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா π/2. இது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3π/2. இது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5π/2. இது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7π/2. ஓகே, குட். அதே தான் இங்கிட்டு மைனஸில் வரும். இங்கே பண்ணோம்னா -5/2. இங்கே போட்டோம்னா -3π/2. இங்கனக்குள்ளே போட்டோம்னா -5π/2. 2ஆல் 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடு. இங்கே போட்டோம்னா -7π/2. சரிங்களா சொல்கிறது? போட்டேன். ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் எந்தெந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு? இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு, இங்கே கீழே இங்கே ரீச் ஆகிருக்கு, இங்கே ரீச் ஆகிருக்கு. பார்த்துக்கோ, இங்கே ரீச் ஆகிருக்கு. இங்கே பாசிட்டிவ் 1, இங்கிட்டு அந்த சைடில் உள்ள நெகட்டிவ் 1. இது நெகட்டிவ் 1, இது பாசிட்டிவ் 1க்குள்ளது, இது நெகட்டிவ் 1க்குள்ளது. அப்போ அதோடைய வேல்யூ அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இதை நான் வந்து ஒரு பீரியட் மட்டும் எடுத்து கொண்டு போனேன்னா, அதாவது ஒரு பீரியட் அப்படின்னா, ஒரு பீரியட் அப்படின்றது இப்படி போய் இப்படி வர்றது, இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது 0லேருந்து 2π வரைக்கும், இதுதான் 1 பீரியட் அப்படின்றது. சரி, ரைட்டு. அப்போ இதுக்கு நேராக வர்றது வந்து π/2, இதுக்கு நேராக வர்றது 3π/2. இங்கனக்குள்ளே இருக்கிறது π. இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் ஒரு பீரியடுக்குள்ளது. சரி, நான் இதை எடுத்து உனக்கு நான் ஒன்று படம் சொல்ல போகிறேன். என்ன படம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஆல் சில்வர் கியூப்ஸ் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இதில் நான் படத்தை சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த சைன் கிராஃப் வந்து இப்போ நம்மளுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் என்ன அளவு? π/2 டிகிரி. அதாவது இது 0, இது π/2, இது என்ன வரும்? 180, இது
270 அகைன் 2 பைன்னு வந்துரும்ல இந்த இடத்துல. சரியா, ரிவர்ஸில் போனால் மைனஸில் வந்துடும். சரியா, ரைட். இப்போ π/2 இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. π/2 ஃபஸ்ட்டு கருவை மட்டும் பார், இங்கேருந்து இது வரைக்கும் வருது மேலே 0 to π/2. அப்போ 0லேருந்து π/2 இதுதான் ஃபஸ்ட்டு. சரிதான். அடுத்து மேலே தான் இருக்குது. 0லேருந்து எது வரைக்கும் இருக்குது, சாரி π/2லேருந்து எது வரைக்கும் வருது, பைக்கு வரைக்கும் வருது. அப்போ π/2லேருந்து π வரைக்கும் இப்படி வருது செகண்ட். அப்போ சைனு இதுலேயும் பாசிட்டிவ் தான், இதுலேயும் என்னது தான் பாசிட்டிவ் தான். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான் பார்த்துக்க. சைன் இதுலேயும் பாசிட்டிவ் தான் வருது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ் தான், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் என்ன தான் வருது, பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ் சைன் தானே இது. இதுக்கு கீழே வருது பாரு, இங்கே பையிலேருந்து 3π/2 வருது பாரு, பையிலேருந்து 3π/2 வர்றது தான் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 3π/2லேருந்து என்ன போகுது 2π, அப்போ இதுவும் என்ன தான் நெகட்டிவ், அப்போ இதுவும் நெகட்டிவ் தான். அப்போ இது ரெண்டு என்ன வந்துருச்சு சைனில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. அதுதான் இங்கே கணக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யணும். சைனுக்கு எந்தெந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் வருது, எந்தெந்த குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது. 0லேருந்து π/2 வரைக்கும் அப்போர்டில் போகுது, மேலே போகுது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுதுன்னா இந்த இடத்துல ரீச் ஆகிறது என்னது 1, இங்கே இந்த இடத்துல இதுக்கு நேரம் ரீச் ஆகிறது என்னது -1. இதுதான் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்கிறது, ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனுடைய கிராஃபுடைய ரேஞ்சு வந்து பார்த்துக்க பொறுமையாக நிதானமாக. சைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அந்த கிராஃபை வச்சு சொல்கிறது, பீரியட் 1 பீரியட் வச்சு இதை வச்சு இதை சொல்கிறது. இதுதான் ஆல் சில்வர் டீ கப்ஸில் எடுத்துகிட்டு வர்றது. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா உனக்கு? புரிஞ்சுக்கிறோன்னு, எதையுமே புரிஞ்சால் தான் செய்ய முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு சைன் வந்து இந்த கிராஃப் போட்டிருக்கோம்ல தம்பி, இதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். சைன் கிராஃப் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். கண்டினியூஸ் கிராஃப், தொடர்ச்சியானது. ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், தொடர்ச்சியானது, கண்டினியூவஸ். கண்டினியூவஸ். செகண்ட் ஒன், ஆர்ஜின் வழியாக தானே பாஸ் ஆகுது. அப்போ சிமெட்ரிக் அபவுட் த ஆர்ஜின் அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரிக் அபவுட் ஆர்ஜின் அர்த்தம். ஆர்ஜின் சொல்லிட்டாலே ரெண்டு ஆக்சிஸ்க்குமே அது சிமெட்ரிக்டா. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்னு அர்த்தம். அப்படி சொல்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. சொல்கிற புரியுதான், அதையும் தெரிஞ்சுக்கிறணும். அபவுட் ஆர்ஜினை பொறுத்து சமச்சீர்னு சொல்கிறது, எக்ஸுக்கும் சமச்சீர் தான், ஒய்க்கும் சமச்சீர் தான். சரிங்களா. அதே மாதிரி ரேஞ்சு சொன்னோம்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் ரேஞ்ச், சைனுடைய வேல்யூ. அதை பார்த்துக்கோ, ரேஞ்ச். ஓகேங்களா சொல்கிறது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இது எக்ஸசைஸ் 4.1க்குள்ளது. சரியா. சைனுடைய வேல்யூ வந்து -1 to 1 தான் கிடைக்கும் ரேஞ்ச் அப்படின்றது. சைன் கிராஃப் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு பார், இந்த கிராஃப் போயிட்டே இருக்கும். அதான் கண்டினியூவஸ், தொடர்ச்சியானது. சிமெட்ரிக் அபவுட் ஆர்ஜின் வழியாக போகிறது. சரி, ரைட். இப்போ நான் வந்து உனக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் எடுத்து ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு எடுத்து உனக்கு நான் சொல்ல போகிறேன். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு எடுத்து உனக்கு சொல்ல போகிறேன். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சா சொல்கிறது. ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அந்த பகுதியை எடுத்து நான் சொல்ல போகிறேன் உனக்கு. அதில் கிராஃப் ஆனது என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். சரியா, ரைட். இப்போ இந்த கிராஃபை பொறுத்த மட்டும் வெர்டிகலாக லைன் வரைஞ்சோம்னா ஃபங்க்ஷன் தான் ஒய்சி. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இன்னும் சொல்லலாம்டா தம்பி. இந்த கிராஃபில் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சோம்னா, அப்படி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வைக்கிறேன். இப்படி ஒரு லைன் டெஸ்ட் பண்ணுறோம். நான் சொல்கிற புரியுதா. ஒரு லைன் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சாதான் 1-to-1 அர்த்தம். இது வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் சைன் கிராஃபு. அவர் நிறைய இடத்துல கட் ஆகுது. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறது 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்குறது. நிறைய இடத்துல கிராஃப் கட் ஆகுது. அப்போ இட் இஸ் நாட் 1-to-1 அப்படின்னு அர்த்தம். நாட் 1-to-1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது. 1-to-1 இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா, அதை பார்த்துக்கிறணும். அது எதுக்கு, எக்ஸு பிலாங்ஸ் டு ஆருக்கு மொத்தமாக கிராஃப் போட்டுக்கிட்டே போனோம்னா. ரெஸ்ட்ரிக்டடு கிடையாது, எல்லாத்துக்குமே நம்பருக்கு. ஒரிஜினல் கிராஃபாக போடுறோம்ல மொத்தமாக அதுக்கு.
சரியா? அதுக்கு கிடையாது. சப்போஸ் கணக்கை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இனிமேல் தான் கணக்கை மாற்ற போகிறேன். என்ன கணக்கை மாற்ற போகிறேன் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் அந்த சைன் கிராஃப் என்ன ஆகுது அப்படின்றத நான் இங்கே ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, குட். பார்த்துக்கோ, இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்து இது 0, சரியா சொல்கிறது? இந்த இடத்துல உள்ளது வந்து π/2 அப்படின்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல உள்ளது வந்து -π/2ன்னு எடுக்கிறேன். அப்போ நம்ம வந்து இந்த கிராஃபை கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, கீழே கணக்கில் வேணால் 1ன்னு வச்சுக்கோ, -1. இந்த இடத்துல வேணால் என்ன வச்சுக்கோ, +1. அப்போ இந்த கிராஃபானது இப்படி ஏறி இப்படி நிற்கும். இதுக்கு நேராக இந்த இதுக்கு நேராக நிற்கும், π/2க்கு நேராக இப்படி நிற்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நிற்கும், அப்படி நிற்கும். கரெக்டாக கீழே இறங்காது. அந்த 0 π/2க்கு வேல்யூ 1 தானே. இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்றது இதுதான் அர்த்தம். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுக்கிறது. சரியா சொல்கிறது? எக்ஸு பிலாங்ஸ் டு -π/2ல இருந்து +π/2ல எடுக்கிறது. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சோம்னா 1-to-1 வரும். பட் கண்டினியூஸ் வராது. சரியா சொல்கிறது? அப்போ நீ யோசிச்சு பார்க்கணும். இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா பார்த்துக்க. ரெஸ்ட்ரிக்டடுக்குன்னா இதுக்கு இந்த தனி, இது அடுத்த இது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா கண்டினியூஸு. இது கண்டினியூஸ் கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும்னா நாட் கண்டினியூஸ்னு அர்த்தம். நாட் கண்டினியூவஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சொல்ல புரியுதா? 1-to-1. ஆனால் இது 1-to-1. இட் இஸ் 1-to-1. இட் இஸ் என்னது? 1-to-1 அர்த்தம். இட் இஸ் 1-to-1 on-to அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். 1-to-1 அண்டு on-to அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் இது என்ன சொல்லுவீங்க? பைஜெக்ஷன் சொல்லுவா, இல்லை பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அப்படி சொல்லணும். 1-to-1 on-to இருந்தால் பைஜெக்டிவ்னு என்ன சொல்லிடுவோம்? இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த கிராஃபுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு தான் இன்வெர்ஸ் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சோம்னாடா தம்பி, ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சோம்னா நல்லா கவனிச்சு பாரு. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இப்படி தானே போட்டோம். அப்போ ஒரு இடத்துல நான் கட் பண்ணுது. அப்போ 1-to-1 தானே. எங்கே போட்டாலும் சரி 1-to-1 தானே. அதனால் 1-to-1 சொல்லிட்டேன். on-to-னா ஒரே இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் கிடச்சிரும். சரிங்களா? ரைட். அதனால தான் என்ன சொல்லிடுறோம்? on-to அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட். பைஜெக்ஷன் சொல்லிட்டோம்னா தேர்ஃபோர் என்னது? இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ சைன் கிராஃப் வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான், டொமைனுக்குள்ளே தான். அந்த டொமைன் வந்து -π/2 டு +π/2 ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றது. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, நிதானமாக. குட். நெக்ஸ்ட்டு இனிமேல் பார்க்க போகிறது இன்வெர்ஸ் சைன் கிராஃபு. இன்வெர்ஸ் சைனை பற்றி பார்க்க போகிறோம். எதிர்மறை, நேர்மாறுன்னு சொன்னாலும் சரி. அதாவது y = sin x அப்படின்னா, எக்ஸ் சைன் எங்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் y = எக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. இல்லை இதை வந்து f(x) = sin xன்னு எடுத்துக்கிட்டோம்னா, sin xன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்க்கு பதிலாக, சரியா சொல்கிறது? f(x) = sin xன்னு எடுத்துட்டோம்னா, f(x) = sin xன்னு எடுத்துட்டோம்னா பார்த்துக்க பொறுமையாக. y = sin xன்னு எடுத்துட்டேன். f(x) = sin xன்னு எடுத்துக்கலாம். இதில் x = sin inverse y அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இதை வந்து f of sin inverse xன்னு எடுக்கணும். இதை f of x = என்ன எடுக்கணும்? sin inverse x அப்படின்னு எடுக்கணும். இதை எடுத்தோம்னா f(x) = sin x. இதை எடுத்துட்டோம்னா என்ன வந்துருச்சு? f(x) = sin inverse of x அப்படின்னு அர்த்தம். sin inverse of x அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? இல்லை நான் இப்படி எழுதுனா ஒரு மாதிரியா தெரியும் அப்படின்னா கணக்கை மாற்றிக்கோ அப்படின்னா இல்லை இப்படி எழுதிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. சரியா? ரைட். இப்போ நான் வந்து y = sin x இல்லை f(x) = sin xன்னு எடுத்துக்கிடுவோம். f(x) = sin x, f(x) = sin x.
இன்னொரு இதில் வந்து என்ன எடுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டுக்கு நான் வந்து இது சொல்ல போகிறேன், கண்டிஷன்ஸு சொல்ல போகிறேன். டொமைன்னா என்ன, டொமைன் டி, இதுக்கு -π/2 தான் +π/2, இதுக்கும் இதில் ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் -1 to +1, இது அப்படியே மாறிடும். இங்கே டொமைன் ஆயிரும் -1 to 1, இங்கே ரேஞ்ச் ஆயிரும் -π/2, +π/2 அப்படியே மாறிக்கிறோம். டொமைன் ரேஞ்சு இங்கே என்ன செஞ்சுக்கிறோம், மாறிக்கிறோம். பார்த்துக்கோ, மறந்துடாத. சொல்கிறது புரியுதான்? இதுதான் கணக்கு. நிதானமாக பொறுமையாக நிதானமாக செய்யணும். இது வந்து நிதானமாக சைன் எக்ஸுக்கும் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் உள்ள ஒரு சின்ன மாறுபாடு, டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் டொமைன்றது இன்புட்டு, அப்போ இதை வந்து எக்ஸ் பிலாங்ஸ்டுன்னு சொல்லிடலாம். ரேஞ்சுன்றது அவுட்புட்டு, ஒய் பிலாங்ஸ்டுன்னு சொல்லிடலாம். இதை பொறுத்த மட்டும் இது வந்து டொமைன்றது இங்கே என்ன ஆயிடுது பாருவேன், இன்புட் ஆயிடுது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ்டுன்னு சொல்லிடலாம், மாறுது பாரு. இங்கே என்ன சொல்லிடலாம், ஒய் பிலாங்ஸ்டுன்னு சொல்லிடலாம். அப்போ அவருடைய அர்த்தங்கள் மாறுது, தெரியுதா உனக்கு? அதிலே சொல்லிட்டேன், இன்புட் அவுட்புட்டு அதிலே மாறுது பாரு. சரியா சொல்கிறது? அதுதான் இங்கே கணக்குடைய தன்மை. எப்படி மாற்றுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். சரிதான்? பார்த்துக்க பொறுமையாக. ஹிண்ட்டு வந்து சைன் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் எதில், எக்ஸ் பிலாங்ஸ் -π/2 +π/2, ரெஸ்ட்ரிக்டடில். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே. அப்போ இதில் கிராஃபை வரைஞ்சோம்னா 0 இங்கே தான் π/2 வரும். ஆன்டி கிளாக் வைஸில், கிளாக் வைஸில் வந்துட்டோம்னா -π/2 கீழே வந்துடும். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இது என்னது ஃபோர்த்து குவாட்ரண்ட், இதுக்குள்ளே தான் அது 1-to-1 அப்படின்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? அதில் தான் மற்ற அதில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்றத பார்த்துக்கோ. அப்போ டொமைன் வந்து எதா மாறுது, டொமைன் வந்து இங்கே என்ன வந்துடுது, ரேஞ்சாக மாறுது பார். சரிதா? டொமைன் வந்து இங்கே எதா மாறுது பார், மேலே கீழே வந்துருச்சா, ஒய் ஆக்சிஸில் வந்த மாதிரி உட்காந்துருச்சு பார். வந்து π/2 இங்கே வந்து கீழே வந்துச்சு. அப்போ சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி வந்துருச்சு. தெரியுதா சொல்கிறது? அப்போ டொமைன் ஆஃப் இந்த சைன் எக்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸுக்கு எதா மாறிடுச்சு, ரேஞ்சாக மாறிடுச்சு. தெரியுதா சொல்கிறது? அதுதான் நாராக பண்ணி காமிச்சிருக்கேன், மறந்துடாத. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்ற பார்த்துக்க. டேய் தம்பி, நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் டொமைன் அப்படின்னா என்ன, பிரின்சிபல் வேல்யூன்னா என்ன அப்படின்னு தெரியணும்டா. அந்த சைன் கிராஃபில் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்னா இந்த இப்படி வந்து நிற்கிதுல, இது ஒய், இது எக்ஸு, 0, இதுக்கு நேராக பார்த்தோம்னா என்ன வரும், π/2, இதுக்கு நேராக பார்த்தோம்னா என்ன வரும், -π/2. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றது. ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றத எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2, +π/2. இதுதான் வந்து எதில் உள்ளது, பிரின்சிபல் டொமைன். அதுக்குள்ள ஆன்சரு வேல்யூன்றது -1 to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், +1. அப்போ அதுதான் என்னது, பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ முதன்மை மதிப்பு அப்படின்றது. சரியா? முதன்மை டொமைன் மதிப்பகம், இது வேல்யூ. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நோட்டு. டொமைன் சைனுக்கு தான், சைன் கிராஃப் இது மறந்துடாத. ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கிராஃபுக்கு.
எக்ஸ்ட்ரா தம்பி, நிறையா ஹிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், எக்ஸுன்னு சொல்லலாம். சரியா? ஆனால் எந்த வேல்யூவில் சொல்லணும்னா எக்ஸு மாடலஸ் எக்ஸு லெஸ் தான் 1 இருக்கும்போது. சரியா? மாடலஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் 1னா பாசிபிள் கிடையாது சைன் வேல்யூ. சரியா சொல்கிறது? நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். 1 விட பெருசாக வந்து என்ன செய்யாது, வேல்யூ வராது. -1 to 1 தானே ஆன்சரு, ரேஞ்சு இந்த இடத்துல மேலே. அதனால் 1க்கு மேலே போச்சுன்னா என்ன கிடையாது, நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. ரைட். 2வது பாயிண்ட்டு, அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் வெளியே சைன் எக்ஸ் அப்படின்ட்டு இருந்தால் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ரெண்டையும் அடிச்சுட்டு. ஆனால் அது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே இருக்கணும். -π/2, +π/2க்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பார்த்துக்க என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. சைன் கிராஃபுக்குனா சைனுடைய மதிப்பு வந்து சைன் வெளியில் இருக்குது, சைன் வெளியில் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஆன்சர் கிடைக்கும்ல, வேல்யூ ஒய் வேல்யூலாம் கிடைக்கும்ல, மதிப்பு 0, 1/2, 3 அந்த மாதிரி கிடைக்கிதுல. அது 0 அந்த கிடைக்கிறது வந்து -1 to +1 வரைக்கும் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அதுதான் அது நாட் பாசிபிள் எழுதியிருக்கும். அதே இது சைன் இன்வர்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் டொமைன் ரேஞ்சாக மாறும், ரேஞ்ச் டொமைனாக மாறும்னு சொன்னல உன்ட்ட. அப்போ அங்கே டொமைன்றது சைன் கிராஃபுக்கு வந்து -π/2 +π/2 ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். இங்கே அது ரேஞ்சாக மாறிடும்ல. அப்போ அதுக்குள்ளே தான் இதில் என்ன கிடைக்கணும், ஆன்சர் கிடைக்கணும். அதுதான் இங்கே கதை சொல்கிறோம். புரியுதா சொல்கிறது? அதை விட அதிகமாக கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதில் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில், சைன் ஃபங்க்ஷனில் வந்து 0 to இது -1 to 1க்குள்ளே தான் ஆன்சர் கிடைக்கணும். சைன் ஃபங்க்ஷனில் -1 to 1இருந்து இதில் தான் ஆன்சர் கிடைக்கணும் சைன் ஃபங்க்ஷனுக்கு. சரிதா சொல்கிறது? சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் கிடைக்கிறது அதை நீ புரிஞ்சுக்கிட்டால் போதும். சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எதுக்குள்ளே ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா -π/2 +π/2க்குள்ளே தான் கிடைக்கணும் ஆன்சர். நான் சொல்கிற புரியுதா? அதனால் பார்த்துக்க, 0லாம் இன்க்ளூட் ஆகும் அதில். அந்த நம்பரில் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் அதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? பாயிண்ட் 1ன்னு வேணால் வச்சுக்கோ, 2ன்னு பாயிண்ட் வச்சுக்கோ. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பார். அதே இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேறு எது வந்துட்டான், அதாவது சைன் π/2க்கு இதுக்குள்ளே வந்துட்டால் அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ன்னு போட்டு விட்றோம். இந்த எக்ஸ் என்ன இருக்கோ அதை போட்டுடலாம். அதுக்குள்ளே வந்துச்சுன்னா, சப்போஸ் வெளியில் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது, அந்த π/2க்கும் -π/2க்கும் வெளியில் உள்ளே வராமல் வெளியில் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்றது இப்போ கணக்கு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? இந்த -π/2க்கு +π/2க்குள்ளே இந்த எக்ஸோடைய வேல்யூ வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போட்டலாம்டா. சப்போஸ் அதை தாண்டி வரலாம்ல, அது எங்கே இருக்கும் -π/2 +π/2ன்றது, இந்த அப்படி எடுத்தினா இதுக்குள்ளே வரும். அப்போ போட்டேன்ல, இதுதான் -π/2, இதுதான் என்னது +π/2. இதுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம போட்டு விட்றலாம் டிகிரி, இந்த டிகிரி எடுத்து இங்கே போட்டு விட்றலாம். சப்போஸ் தாண்டி வந்தால் என்ன செய்வேன், தாண்டி வந்தால் π-xன்னு போடணும், கண்டுபிடிக்கணும். தாண்டி வந்தான்னா அதுக்கு மேலே உள்ளது 90க்கு மேலே, அதிலிருந்து எதுக்குள்ளே 270க்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இந்த சைடு என்ன வரும் நல்லா வச்சு பாரு. π/2லேருந்து எது வரைக்கும் வரும், 270க்கு வரையும் இருக்கும்ல இந்த கோடு. தெரியுதா? 3π/2 தானே. சரியா சொல்கிறது? இந்த சைடு வரையில் கிளாக் வைஸில் வரையில் 0, π/2, π, 3π/2 அப்படி வரும், இப்படி வரும். இங்கே 2πன்னு வந்துடும். இப்படி வரையில் தான் என்ன வரும், -π/2 அப்படி போகும். தெரியா சொல்கிறது? 2 சைடு யோசிக்கணும். புரியுதான்னு பார்த்துக்கோ நிதானமாக. அப்போ இந்த -π/2 π/2 இன்டர்வலுக்கு இடையில வரையில் தான் இந்த எக்ஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம அடிச்சுட்டு எக்ஸ்ன்னு போட முடியும் சைன் இன்வர்ஸுக்கு. அதோட தாண்டி போயிடுச்சுன்னா π-xன்னு போட்டு நம்ம ஆன்சர் எடுக்கணும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அதில் தான் இங்கே உன்னோட புத்திசாலித்தனம் இருக்குது. சரி, அப்படியே ஆன்சர் அடிச்சுட்டு எழுதிடக்கூடாது. எக்ஸ் இந்த எக்ஸ் சைனையும் கேன்சல் பண்ணி எக்ஸ்ன்னு எழுதுகிற மாதிரி இங்கே ரெண்டையும் அடிச்சுட்டு எக்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. π-xன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா சொல்கிறது? அடிக்க முடியாது. நான் வச்சுக்க. அதுதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். அந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே இருந்தால் தான் சைன் இன்வர்ஸுக்கு. சைன் வேறு, சைன் இன்வர்ஸ் வேறு, ரெண்டும் வேறு. அது தனியாக படிச்சுக்க, இது தனியாக படிச்சுக்க. ஆன்சர் உள்ளே வர்றது அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறது. அதுதான் இங்கே கணக்குடைய கான்செப்ட். இதுதான்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடம். இதை வச்சாண்டா கணக்கு மூவ் ஆகும், எக்ஸசைஸ். ஓகே ரைட். 4th ஒன்று சைன் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, சைன் எக்ஸ்ன்றது ஆட் கிராஃப் தான், ஆட் ஃபங்க்ஷன் தான். சரியா? ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே என்ன தான், ஆட் ஃபங்க்ஷன் தான். சைன்
இன்வர்ஸ் எக்ஸுன்றது ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு. சரியா? இந்த ஃபங்க்ஷன் தான் ஒற்றை சார்பு தான். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன். சப்போஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். அது என்னடா தம்பி? ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு. இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ சைனை எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சைனுமே ஆட் ஃபங்க்ஷன் தான், இன்வர்ஸ் அதே தான், சைன் அதே தான். சைன் எக்ஸு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுக்கிறேன். அப்போ என்ன வந்துடும்? சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு. சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, அது ஒரு ஃபார்முலா. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இதை எழுதிடலாம். இங்கிட்ட என்ன இருக்குது? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எதுக்கு மேட்ச் ஆகுது பாரு? செகண்ட் ஒன்றுக்கு மேட்ச் ஆகுது. தேர்ஃபோர் ஆட். புரியுதா சொல்கிறது? சைன் இன்வர்ஸ் எக்ஸுமே எதுக்கு உள்ளது? ஆட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக படிச்சுக்க. சைன் ஃபங்க்ஷனும் சரி, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் சரி, ஆட் ஃபங்க்ஷன் தான். சைன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஆட் ஃபங்க்ஷன் தான். காசு மட்டும்தான் என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். காசும் சீக்கணும், காசும் சீக்கன். ஓகே, குட். அதை பார்த்துக்க, மறந்துடாத. ரைட், மறந்துடக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட்டு ரெண்டு கிராஃப் பார்த்துக்க. ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்ற கிராஃப் என்ன, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப். இன்வர்ஸ் கிராஃப்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுக்கு எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்துக்க, அதுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்துக்க. ஏன்னா உனக்கு வந்து நம்ம ஒரு பிரின்சிபல் இது போட்டால் போதும். அதாவது இப்படி போட்டு இப்படி போடுறோம்ல, இது ஒரு 0 to பைன்னு போடுவேன், கோடு கீழே வேணால் போட்டுக்கடா தம்பி. அப்போ தான் உனக்கு வந்து அந்த இது கரெக்டாக மேலே மீது இறங்காதடா தம்பி. அதுக்காண்டி தான் அதை டாட் லைனில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, அந்த ரேஞ்சை போட்டுக்க. இது கணக்கில் 1, இங்கே என்னது -1. அதே மாதிரி இங்கே கீழே வந்து இப்படி போய் இப்படி வரும் அப்படின்றதுக்காண்டி அப்படி போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்துக்க, முனையாக வரக்கூடாது. ரைட். இது எக்ஸ் ஆக்சிஸு, இதுதான் என்னது ஒய் ஆக்சிஸ். மேலே ரேஞ்சுக்காண்டி கோடு போட்டிருக்கேன் மேலே கீழே. ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றது இது வழியாக, இதுதான் மைனஸ்க்குள்ளது, இதுலேருந்து இது வரைக்கும். இதோட நிறுத்திக்கலாம் படத்தை. ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றது இதோட நின்றோம். இங்கனக்குள்ள என்ன இருக்கும்? +π/2 இருக்கும். இங்கனக்குள்ள என்ன இருக்கும்? -π/2 இருக்கும். இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றது. சரியா சொல்கிறது? இது வந்து சைன் கிராஃபுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு போட்டிருக்கேன். சேம் மெத்தடு இதே இது இங்கே இன்வர்ஸ் கிராஃப் போட்டோம்னா பார்த்துக்கோ எப்படி போகுது அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் போயிட்டு தான் கரெக்டாக 0 வழியாக பாஸ் ஆகி இப்படி போய் 1 போட்டுக்கிறியா, கோடு போட்டுக்கிறியா, இந்த இப்படி வேணால் கோடு போட்டுக்க. அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அப்படி போட்டுக்க. இதுக்கு இப்படி போட்டுக்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வரைக்கும் வரும். அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த படத்தை இப்படி போடுறோம், வெர்டிகலாக போடணும்ல. டொமைன் வந்து ரேஞ்சாக மாறிடும், ரேஞ்ச் வந்து டொமைனாக மாறிடும். அதனால் சொல்கிறேன். அப்போ படம் வந்து இப்படி போய் இப்படி வரும், இதுதான் படம். அதே மாதிரி இப்படி போய் இப்படி வரும். அப்படி வரணும். தெரியுதா? இதுதான் சைன் இன்வர்ஸ் கிராஃபு. இது ஒய்யு, இது எக்ஸு. அப்போ இது எப்படி வருது அப்படின்ட்டு பாரு. இதுதான் இங்கே அர்த்தம். அப்போ இங்கே 0 இருக்கும். சாரி, இந்த இடத்துல 0 இருக்குது. நான் இங்கிட்ட ஒய்க்கு இதுக்கு போடல, +1 போடல. போட்டுக்கிறேன், போட்டுக்க. அப்படி இது வந்து -1, இது +1. சரியா? அப்போ இங்கனக்குள்ளே என்ன வரும், அப்போ இங்கனக்குள்ளே என்ன வரும்னு பார்த்துக்கோ. இதுதான் இப்படி போட்டிருக்கேன், இங்கே படத்தை வெர்டிகலாக போட்டிருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வரும் இங்கனக்குள்ளே? இதுக்கு நேராக இதுதான் +π/2. இங்கனக்குள்ளே இதுக்கு நேராக என்ன வரும்? -π/2. அப்போ புரியுதா உனக்கு சொல்கிறது? இப்போ இதுதான் கணக்கு. இப்போ நான் உனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனோட அழிச்சு காமிச்சேன்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாரு. அதான் இன்வர்ஸ் கிராஃப் அப்படின்னு அர்த்தம்.
ரெஸ்ட்ரிக்டட் டொமைனோட அழிச்சு காமிச்சேன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார். சரியா சொல்கிறது? ரெஸ்ட்ரிக்டட் டொமைனோட நான் அழிச்சு காமிச்சேன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார். இதுக்கு கீழே இங்கிட்டு வராது, அப்போ இதோடு நின்றோம். இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். அதே மாதிரி இதோடு நின்றோம், இதோடு நின்றோம். புரிதான் பார். சின்னதாக இருக்கனால ஒரு மாதிரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். இந்த கோடு வந்து அந்த ஒன்றுக்காண்டி போட்டிருக்கேன், ஆனால் இது இப்படி நிற்கும்டா. அப்படி பெண்டில் இப்படி நிற்கும், இது இப்படி நிற்கும். இது ரெண்டும் உனக்கு ஒரு ஒன்றுக்காண்டி போட்டிருக்கேன். தெரியுதா சொல்கிறது? நம்மளுக்கு தேவையானது இந்த இடம் தான், இந்த வளைவரை தான். இப்படி வளைஞ்சு இப்படி வருது பார். அது அதே மாதிரி இதில் நான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அழிச்சேன்னா இந்த பார், அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு பாரு, அது எப்படி இருக்குன்னு பாரு, அவ்வளோதான். இதுதான் வந்து சைன் கிராஃப். ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு உள்ளது இது எக்ஸு, அது ஒய். ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு உள்ளது இது தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நல்லா. சைன் கிராஃப்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அழித்ததை நான் திருப்பி போட்டு காட்டுறேன். பெருசாக போடுறேன், கொஞ்சம் கேப் விட்டு. எக்ஸு இது ஒய். இங்கனக்குள்ளே இதுக்கு நேராக வேணால் -π/2 வச்சுக்கோ. இங்கனக்குள்ளே வேணால் +π/2 வச்சுக்கோ. இங்கே 1 இருக்கட்டும், -1 இருக்கட்டும், இங்கே 1 இருக்கட்டும். சரியா? இது வந்து +π/2 வச்சுக்கோ. படத்தை பார்த்துக்கோ. இப்படி இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி பெண்டில் நிற்கிது. இறங்கக்கூடாது, இந்த இதுக்கு நேராக நிற்கணும். அப்படி இது இங்கனக்குள்ளே இது இப்படி போய் மேலே ஏறக்கூடாது, இங்கனக்குள்ளே அப்படி நிற்கணும். இதுதான் அந்த கணக்கு படம். இது சைன். இந்த திரும்பி இருக்குது. இதே படத்தை இங்கே பார்த்துக்கோ. இதே படத்தை இங்கே பார்த்துக்க அப்படின்னா எக்ஸு ஒய். சரியா? இங்கே போடுறேன். இப்போ எப்படி போடுறேன்னு பார்த்துக்க. இதில் வந்து π/2 போடுறேன், இதில் -π/2 போடுறேன், இங்கே -1 போடுறேன், இங்கே +1 போடுறோம். இப்போ படத்தை பாரு. இந்த இதுக்கு நேரம் இப்படி வளைஞ்சு இப்படி வரணும். இப்படி வந்து இங்கே வளைஞ்சு நிற்கணும். புரிதான் பாரு சொல்கிறது? பொறுமையாக பென்சிலை வச்சு கரெக்டாக போட்டுக்க. பொறுமையாக பென்சிலை வச்சு கரெக்டாக போட்டுக்க. பார்த்துக்கோ. இப்போ பாரு, இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது இங்கிட்டு பெண்டை π/2 நோக்கி வளைஞ்சிருக்கு பார். இதுவும் π/2 நோக்கி வளைஞ்சிருக்கு பார். தெரியுதா சொல்கிறது? அதுக்கு நேரம் 1 இருக்குது பார். தெரியுதா? இங்கேயுமே பார்த்துக்கனாலும் பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ. கரெக்டாக 1க்கு நேரம் இந்த இடத்துல வந்து இந்த π/2க்கு நேரம் வளையணும், பட் 1க்கு நேரம் இருக்கணும். அப்படி இருக்கணும். புரியுதா? ரைட். இதுதான் இதனுடைய இது. இப்போ 2 படத்தையும் சேர்த்து போட்டோம்னா ரெண்டுக்கும் சிமெட்ரிக்கல் அபோர்ட் அப்படின்னு சொல்லி வரணும். 2 படத்தையும் சேர்த்து போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2 படத்தையும் சேர்த்து போட்டோம்னா ஒரு படம் இப்படி இருந்து, ஒரு படம் இப்படி இருந்து இப்படி இருக்குது ஆரிஜின் வழியாக. இன்னொரு படம் புரியுதா? இப்படி இருந்து இப்படி இருக்குது. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பார்த்துக்கோ. சரி, பார்த்து நிதானம். நான் அங்கிட்டு போடுறேன், அடுத்த பேஜில் போடுறேன். ஓகே, இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே சைன் கிராஃபு. அது கேட்பாங்கடா 2 மார்க்கில் சைன் கிராஃப் வரைஞ்சோன்னா ஒழுங்காக வரைஞ்சி பார்த்துக்க சொல்லிட்டேன். ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு உள்ளது மறந்துடாத. இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்றது எக்ஸு பிலாங்ஸ் டு டொமைனு -π/2, +π/2. ரேஞ்சுன்றது -1லேருந்து +1 ஒய்ன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1 டொமைன். ரேஞ்சுன்றது ஒய் பிலாங்ஸ் டு -π/2, +π/2ன்னு மாறிடும். அதோட கிராஃபு இது சைன் கிராஃபை தனியாக எடுத்து போட்டு தான் கிராஃபு நல்லா பளிச்சுன்னு போட்டிருக்கேன். இதுலேயும் பளிச்சுன்னு போட்டிருக்கேன், பார்த்துக்கோ. அது வந்து சிம்பிளாக உனக்கு மொத்தமாக போட்டு அழித்து காமிச்சேன். ரைட்டு. 2க்கும் இடையில் ஒன்று செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 2 கிராஃபையும் சேர்த்து ஒன்றா போட்டோம்னா 2 கிராஃபையும் சேர்த்து ஒன்றா போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றது இப்போ கணக்கு. அதாவது இப்படி வந்துச்சுல,
இப்படி நிறுத்தணும் ஒரு கிராஃபு. இது வந்து சைன் கிராஃபு. இப்படி நிறுத்தினேன். இது சைன். அதே இது இந்த கிராஃப் இருக்கு பாரு, இது சைன் கிராஃப் இப்படி வந்து இப்படி தானே வரும். இந்த கிராஃப்னா இப்படி நிறுத்தினேன். இப்படி நிறுத்தணும். இப்படி நிறுத்தணும். நல்லா கரெக்டாக தெரியுதான்னு பாரு. ஒன்று அந்த சைடு வளைஞ்சிருந்துச்சு, ஒன்று இந்த சைடு வளைஞ்சிருந்துச்சு. இது இப்படி வளர்ந்துருந்துச்சு, இது வந்து இங்கிட்டு வளைஞ்சிருந்துச்சுடா. இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சிருந்துச்சு, தெரியுதா? இது ஒய், இது எக்ஸு. கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இது எக்ஸு, பொறுமையாச்சேன்னு. இது எக்ஸு. இப்போ இதுக்கு நேராக கோடு போட்டோம்னா ஒரு கோடு இப்படி வரும். நேராக கோடு போட்டோம்னா இதுக்கு நேராக இப்படி வரும். இதுக்கு நேராக இப்படி வரும். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த படத்தையும் ரெண்டாக பிரிக்கும். என்ன செய்யும்? ரெண்டாக பிரிக்கும். இது வந்து y = sin x. இந்த கிராஃப் இருக்கு பாரு, இது y = sin inverse x கிராஃப், ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். இதுக்கு நேராக புரியுதா சொல்கிறது? இதுக்கு நேராக இந்த கோடு, பிரிக்கிற கோடு சென்டரில் போகுதுன்னா நடுவில் போகிறனால சமச்சீர். அதாவது இந்த கோட்டுக்கு பேர் y = x. என்ன, ரெண்டும் சேர்த்து சிமெட்ரிக் அபவுட். என்னது, ரெண்டும் சேர்ந்துருந்தா சிமெட்ரிக்கு அபவுட்டு y = x அப்படின்னு அர்த்தம். எதுவும் சைன் இன்வர்ஸும் சைன் கிராஃபும் சேர்ந்தது இருக்குல்ல, அது ரெண்டும் சேர்ந்தது எதுக்கு சிமெட்ரிக் அபவுட்டு? y = x-க்கு ரெண்டும் சிமெட்ரிக்கல். சரியான மீனிங்கில் நம்ம இதை சொல்லணும்னாடா தம்பி, ரெண்டு கிராஃபையும் மிங்கிள் பண்ணியிருக்கோம்னா சேர்த்துருக்கோம். இப்போ சைன் கிராஃப் அப்படின்றது, சைன் கிராஃபு, சைன் இன்வர்ஸ் கிராஃபு ரெண்டுமே சிமெட்ரிக்கு அபவுட்டு ஆர்ஜின் 0,0 வழியாக போகும். அல்லது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை சேர்த்தே சொல்லலாம். ரெண்டுக்கும் சமச்சீராக இருந்தால் தான், சிமெட்ரிக்காக இருந்தால் தான் ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும். இந்த y = xன்றதுக்கு இந்த ரெண்டு கிராஃபும் சேர்ந்துருக்கனால இது வந்து ரிஃப்ளெக்ஷன் அபவுட்னு சொல்லலாம். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிற புரியுதா? ரிஃப்ளெக்ஷன் என்னது, அபவுட்டு y = ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு y = x அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் படத்தை வந்து ஃபோல்டு பண்ணோம்னா ரெண்டு சைடும் ஒட்டிக்கிருப்பார். நல்லா கவனிச்சுப்பார். மிடில் ரெண்டாக பிரிக்குது, மிரர் மாதிரி. அதனால் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்னது, y = x அப்படின்னு சொல்லிடலாம். ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு y = xன்ற லைன், இந்த நடுவில் உள்ள லைன் பிரிக்குது அப்படின்றோம். தனித்தனியாக சொன்னோம்னா இது ரெண்டு சிமெட்ரிக் அபவுட் என்னது, ஆர்ஜின் ஒன்று, ரெண்டுமே தான். அல்லது சிமெட்ரிக் அபவுட் போத் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறணும், அதையும் மறந்துடக்கூடாது. ஓகே, குட். இதுதான் இந்த 4.1 இன்ட்ரோடக்ஷனு. பொறுமையாக நிதானமாக ஒன்றே பார்த்துட்டு செஞ்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.1 கவர் பண்ணிடலாம். ஓகே, குட். தேங்க்யூ.